சி ஜோசப் விஜய் எனும் நான். அப்பாடா, எப்படியோ தமிழ்நாட்டுக்கு நியூ சிஎம் கிடச்சிட்டாரு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ ஃபைனலி சி ஜோசப் விஜய் எனும் நான் முடிச்சிட்டாரு. எஸ், பல திட்டங்களுக்கு அவர் சைன் போட்டிருந்தாலும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறேன்னு சொன்னது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கைனா என்னன்னு தெரியுமா? தெரியலனா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வெள்ளை அறிக்கைனா வேற எதுவுமே இல்லை, டிரான்ஸ்பரண்டாக ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து வர ஒரு டாக்குமெண்ட். இப்போ இருக்க தமிழ்நாடு அரசோட நிலைமை என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, வரவு செலவு என்ன, இப்போ இருக்க கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியுங்கிறத டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சுலபமாக சுருக்கி சொல்கிறது தான் வெள்ளை அறிக்கை. கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண உடனே ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு மக்களுக்கான செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் மக்கள் அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். பாய்.